ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரம் நம்ம பல்லவன் அவ்வளோ சீக்கிரத்துல மாட்ட மாட்டாப்ல அப்படின்னு நினைச்சோம். ஆனா சீக்கிரமாவே மாட்டிக்கிறாப்ல. அதுலயும் நம்ம போலீஸ்லயே மாட்டிக்கிறாப்லன்னா பார்த்துக்கங்களேன். படிக்கிற வயசுல இப்படி வீட்டுல பொய் சொல்லிக்கிட்டு லவ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பல்லவன் பண்றது பார்க்க சைக்கிள. இப்ப காயத்ரியை அழைச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கே வந்துடுறாப்ல. ரூம் போட்டு படிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா, என்னத்த பண்றாப்ல அப்படிங்கிறது தெரியல. கரெக்டா நம்ம சோழனும் பாத்தர்றாப்ல. பார்த்து தடுத்து ஏன்டா இங்க போற? ஏன்டா இந்த பொண்ண கூட்டிட்டு போற? அப்படின்னு கேட்டிருந்தா பரவால்ல. விட்டர்றாப்ல. என்னடான்னா பின்னாடியே இப்ப போலீஸ் வந்துருது. போலீஸ் அந்த ஹோட்டலையே ரைடு பண்றாங்க. ஏன்னா ட்ரக்ஸ் இந்த ஹோட்டல்ல நெறைய பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த கேஸ்ல நம்ம பல்லவனும் மாட்டிக்கிறாப்ல. பல்லவன் ஆனா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணல. ஆனா எல்லாத்தையுமே அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சுக்கிட்டு போறாங்க. சோழன் அங்க பார்த்துக்கிட்டு தானே இருந்தாப்ல. இப்ப நம்ம பல்லவனையும் காயத்ரியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வருது. சோழன் பல்லவனை பாத்தர்றாப்ல. பல்லவனும் சோழனை பாத்தர்றாப்ல. நான் எந்த தப்புமே பண்ணலண்ணே அப்படின்னு சொல்றாப்ல. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் சோழன் கிட்ட சொல்லிட்டு 2 பேரையும் ஜீப்ல ஏத்தி அழைச்சிக்கிட்டு போறாப்ல. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எப்படியும் வெளியில விட்டுருவாங்க. இருந்தாலும் நம்ம பல்லவன் மாட்டிக்கிட்டாப்ல இல்லையா? இதுக்கப்புறம் பல்லவனோட நிலைமை என்ன அப்படிங்கறது தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.